மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர்கள் சங்கம், சர்வதேச அமைப்பின் கோவை மத்திய மாவட்டம், CSR மருத்துவமனை மற்றும் YDI நண்பர்கள் இணைந்து மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்மருத்துவ முகாமானது ஆர்எஸ்புரம் கிழக்கு ராமலிங்கம் ரோட்டில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் காலை 9:30 மணி முதல் 3 மணி வரை நடைபெற்றது. மேலும் இம்மருத்துவ முகாமில் கோவை மாவட்டத்திலேயே முதல் முறையாக எகோ ஸ்கிரீனிங் பரிசோதனை நடைபெற்றது. இதில் வெட்டர்வன்பேட்டை மற்றும் கிழக்கு ராமலிங்கம் ரோடு மற்றும் சுற்றுப்பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் சிறப்பு வாய்ந்த மருத்துவ முகாமானது அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர்கள் சங்கம் சர்வதேச அமைப்பின் நிறுவனரும் சர்வதேச தலைவருமான டாக்டர் TR கவியரசு தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு மேற்கு மண்டல தலைவர் அதிரடி காளிதாஸ் வரவேற்புரை வழங்க, மருத்துவ முகாமில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாநகராட்சி 72வது வார்டைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் K. செல்வராஜ், பால தண்டாயுதபாணி திருக்கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர் பரமசிவன், மகாகவி பாரதி மண்டல தலைவரும் பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் 324C லயன் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். CSR மருத்துவமனையின் பொது மருத்துவர் கிரண்குமார் மற்றும் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சந்தானலட்சுமி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தனர். மேலும் இம்மருத்துவ முகாமில் முதல் உதவி சமூக நல அறக்கட்டளையின் பொள்ளாச்சியைச் சேர்ந்த முனைவர் அபு இக்பால் வழங்கிய மருத்துவ பெட்டகத்தை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியின் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் 2 ஆண்டுகளுக்கு தேவையான மருந்து மற்றும் மாத்திரை பொருட்கள் அடங்கிய பெட்டகம் தலைமை ஆசிரியர் சந்தானலட்சுமியிடம் வழங்கப்பட்டது. மேலும் இச்சிறப்பு வாய்ந்த மருத்துவ முகாமினை அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர்கள் சங்கம் சர்வதேச அமைப்பின் கோவை மத்திய மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவ முகாம் அமைப்பு செயலாளர்களான கோவை மத்திய மாவட்ட இணை செயலாளர் வெள்ளிங்கிரி, மத்திய மாவட்ட துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மத்திய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் K. கிருஷ்ணமூர்த்தி, மத்திய மாவட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் அருள்குமார் ஆகியோர் தமிழ்நாடு மேற்கு மண்டல தலைவர் அதிரடி காளிதாஸ் அவர்களின் மேற்பார்வையில் இந்த மருத்துவ முகாமினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மருத்துவ முகாம் இறுதியில் அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் நிறுவனரும் சர்வதேச தலைவருமான டாக்டர் TR கவியரசு கடந்த ஆகஸ்ட் 15 அன்று திருப்பூரில் பத்திரிகையாளர்கள் மீதும் அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மீதும் பொய்யான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்பிய சமூக விரோத கும்பலுக்கு பாடம் புகட்டும் வகையில் தெள்ளத் தெளிவாக பிரத்யேக பேட்டியளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குத்துவிளக்கு ஏற்றுதல் மதிப்புக்குரிய கார்த்திக் K. செல்வராஜ் அண்ணன் அவர்களையும் லயன் செந்தில் குமார் அண்ணன் அவர்களையும் CSR குமார் டாக்டர் அவர்களையும் பரமசிவன் ஐயா அவர்களையும் மேடைக்கு குத்துவிளக்கேற்ற அழைக்கின்றோம். அதற்காக இந்த மருத்துவ முகாம் விழா சிறப்பாக நடைபெற உதவி செய்த இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அப்படிங்க பாருங்க. அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர் சங்கம் சர்வதேச அமைப்பு கோவை மத்திய மாவட்டம் சார்பில் விழா அமைப்பு செயலாளராக சிறந்த முறையில் செயலாற்றி இந்த விழாவை ஏற்பாடு செய்த மத்திய மாவட்ட இணை செயலாளர் திரு L. வெள்ளிங்கிரி அவர்களையும், மத்திய மாவட்ட துணை செயலாளர் மதிப்புக்குரிய சகோதரர் M. கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும், மத்திய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு மீசை என்கின்ற கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும்,
மத்திய மாவட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் திரு அருள்குமார் அவர்களையும் விழா குழுவின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். அதேபோல் இந்நிகழ்ச்சிக்கு மேலும் ஒரு நண்பர் குழு இருக்கிறார்கள், YDA நண்பர் குழு. இப்பகுதியை சேர்ந்தவர்கள், அவர்களும் நம்மோடு இணைந்து இந்த மருத்துவ முகாமிற்கு சிறப்பாக உழைத்துள்ளனர். அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். முதலாவது செல்வராஜ் அண்ணார் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கின்றோம். அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பிலும் அவர்களுடன் இணைந்து கோவையில் ஒரு சிறந்த மருத்துவமனையான CSR மருத்துவமனையும் இந்த பகுதியில் உள்ள YDA நண்பர்களும் இணைந்து நடத்துகின்ற இந்த இலவச பொது மருத்துவ முகாமிற்கு வருகின்ற அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்து, இங்கே வருகை தந்திருக்கின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் நம்முடைய CSR மருத்துவமனையினுடைய நிர்வாகியினர் குமார் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த லயன்ஸ் கிளப்பினுடைய மகாகவி பாரதி மண்டல தலைவர் அன்புக்குரிய செந்தில்குமார் அவர்களுக்கும் எங்களுடைய காந்தி பார்க் பாலதண்டாயுதபாணி அருள்மிகு முருகன் கோவிலுடைய சிறப்புமிக்க தலைவர் பரமசிவம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த திருவள்ளுவர் பத்திரிகை சங்கத்தை சேர்ந்த அன்புக்குரிய நண்பர்களுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பகுதியாக தேர்ந்தெடுத்து அதில் எங்களுடைய 72வது வார்டில் சாதாரண ஏழை எளிய மக்கள் வசிக்கின்ற இந்த பகுதியில் இந்த முகாம் நடத்துகின்றதற்கு நான் இந்த வட்டாரத்தின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த மருத்துவ பணி தொடரட்டும், மக்கள் நலம் பெறட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். டாக்டர்களுக்கும் விமாசருக்கும் மற்றவங்க எல்லாத்துக்குமே வணக்கம். நான் வணங்கும் முருகப்பெருமானுக்கு அடுத்தபடியாக நான் தெய்வம் எனக்கு அண்ணன் ஆர் செல்வராஜனுக்கு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நான் இந்த முகாமை மருத்துவ சேவையை மக்கள் சேவைங்கிற மாதிரி டாக்டர்கள் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த சேவை இன்னும் தொடரணும். எங்கள் பகுதி கார்த்திகண்ணனை பகுதியாக தேர்ந்தெடுத்திருக்காரு இந்த திருவள்ளுவர் சங்கத்துக்காரங்க. ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் எங்கள் அண்ணனை ஏற்கனவே நிறைய சேவை செய்கிறதுனால அந்த சேவை இங்கேயே தொடரட்டும்னு நினச்சி தான் அவங்க செஞ்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் அண்ணனோட சேவை இனி தொடரும். இனி அவர் வருங்காலத்தில் இனி இதை விட பெரிய இதாக போய் சேவை தொடரும் போது அந்த இடத்துல எல்லாம் நம்ம போய் சேவை செய்கிறதுக்கு நீங்கள்லாம் வரணும் என்று கேட்டு. ஆனால் அவர் செய்கிற வேலைகள் உலகம் எட்டு அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு பணியும் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வெளியூர்லேருந்து சின்ன வயசில் கோயம்புத்தூருக்கு வந்ததுலேருந்து இன்னும் எப்படி அவருக்கு இந்த மாதிரி ஒரு லைன் கிடச்சிதுன்னு தெரியல. அவர் செய்கிற சேவைகள் மாவட்ட ஆட்சியர்லேருந்து காவல்துறை கமிஷனர், SP, இந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு 10 மாவட்டத்தில் எங்கே போனாலும் FOP செந்தில்குமார் அப்படின்னா அவருக்கு ஒரு சிறப்பான வரவேற்பும் ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையும் இருக்கும். அந்த அளவுக்கு மாணவர்களுக்கும் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு தேடி சென்று அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அந்த உதவியை அதாவது இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் செஞ்சிட்ருக்காரு. அவருடைய சேவையை அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர் சங்கம் சர்வதேச அமைப்பு, எங்களுடைய சர்வதேச தலைவர் டாக்டர் TR கவியரசு அவர்களின் வாழ்த்துக்களுடன் கோவை மத்திய மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் வாழ்த்துக்களும் இந்த நேரத்தில் அவருக்கு சமர்ப்பிக்கின்றோம். நான் அந்தளவுக்கு சேவைகள் பன்னாட்டு லைன்ஸ் இயக்கம் 324C திரு லைன் S செந்தில்குமார் அன்னார் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கின்றோம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது அணிக்கும் வாய் நாடி வாய்ப்பற்றை திருவள்ளுவர் குரலுக்கு இணங்க மிக சிறப்பாக மருத்துவ சேவை செய்து வரும் CSR மருத்துவமனை டாக்டர் கிரண் அவர்களுக்கும் அவர் குழுவினருக்கும் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறோம். அதே போல் இந்த விழாவை சிறப்பாக இங்கே முன்னெடுத்து கொண்டு போயிருக்கிற நமது அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர் சங்கத்தின் நிறுவன தலைவர்
டாக்டர் கவியரசு அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த இந்த மாவட்ட காளிதாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே போல் இந்த பகுதி நமது மாநகர உறுப்பினர் செல்வராஜன் அவர்களுக்கும் கார்த்திகேய செல்வராஜன் அவர்களுக்கும் ஆன்மீக குழு தலைவர் அண்ணன் அவர்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அறங்காவலர் குழு தலைவர் பரமசிவன் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். கடினமான ஒரு செயல்பாடு இல்லையா? சேவை செய்கிறது ரொம்ப கடினமானது. நம்ம வேலை செய்கிறோம், வீட்டுக்கு போகிறோம், உறங்குறோம், அடுத்து திரும்பி வேலைக்கு போகிறோம். இது வந்து ஒரு ரொட்டீன் லைஃப். ஆனால் ஒருத்தருக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமானது. அதை எளிமையாக செய்கிறவங்க தான் இங்கே இருக்கிறாங்க, உண்மை இல்லைங்களா? ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இதே போல் இந்த பத்திரிகையாளர் சங்கம் தொடர்ந்து இது போல் நல்ல சேவைகளை செய்து முன்னெடுக்கணும். தலைமை ஆசிரியர், இந்த பள்ளியை இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர், ஏன்னா இப்போ ஒரு நிகழ்ச்சி ஸ்கூலில் பண்ணணும்னா நிறைய தடங்கள் இருக்குது அவங்களுக்கு. அதையெல்லாம் முறியடித்து தலைமை ஆசிரியருக்கு மனசு வச்சா இந்த ஸ்கூலில் என்ன நிகழ்ச்சி வேணாலும் நடத்தலாம். அந்த மாதிரி அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு இல்லைன்னா சிஓட்ட பர்மிஷன் வாங்கணும், நிறைய ப்ரோட்டோக்கால் இருக்குது. அதெல்லாம் முறியடிக்கிறது தலைமை ஆசிரியர். ஏன்னா அவங்க தான் இந்த தொகைக்கு சிங்கம். ஸோ அதனால் அவங்க பல்வேறு நிகழ்வுகள் இந்த பக்கத்தில் இருக்கலாம் கொஞ்சம் நடுத்தர மக்கள் தான் இருக்கிறாங்க. அதனால் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு உதவி செஞ்சுக்க தலைமை ஆசிரியர் நன்றியை சொல்லிக்கிறேன். சிறப்பான ஒரு மருத்துவ முகாம் ஏற்படுத்தின திருவள்ளுவர் பத்திரிகை சங்கம் நன்றியை சொல்லிட்டு, இன்னோடு வருகின்ற வட்டார தலைவர் மோகன்ராஜ் அவருக்கும், இன்னோடு வருகின்ற என துணிவர் நீர்நகர் அலிமா சங்கத்தின் தலைவர் மற்றும் எழுத்தாளர் கனவி அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு அனைவரும் பயன்பெறுமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் டாக்டர் சிஎஸ்ஆர். ஆக்சுவலாக கேம்பு சொன்னோடனே சூரஜ் சார் என்னோட பிரதர், அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண. சார் கூட எல்லாம் பேசி எல்லாம் முடித்தார். பண்ணிவிட்டு இன்றைக்கி சார் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அவர் வர முடியல. எனக்கு போய் அட்டன் பண்ண சொன்னார். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், கேம்ப் நாங்கள் ஃபுல்லாக ஒத்துழைப்போன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எத்தனை கேம்ப் நடத்துங்க, நாங்கள் ஃபுல்லாமே என்னால் முடிஞ்ச எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். சரி, இப்போ என்னெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோமோ எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ சார் எப்போ மிஷின் சொல்லியிருக்கோங்க, பட் அதனால் கொண்டு வர முடியல. ஏன்னா அந்த ஜேடி ஆஃபீஸ்க்கு எல்லாம் பர்மிஷன் வாங்கணும் எல்லாமே சொல்லியிருக்கோம். அது ஏகப்பட்ட ப்ரோட்டோகால்ஸ் ப்ரொசீஜர் இருக்குது. அது யாரெல்லாம் இங்கே பண்ண சொல்லியிருக்கோம் அவங்கெல்லாம் அந்த ஸ்லிப்பு கொண்டு வந்தாங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் நம்ம ஃப்ரீயாக பண்ணுறோம். அது மட்டும் நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு சார். மெயினாக அந்த எல்லாம் தப்பாக ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான். சரிங்க, இனிமேல் என்னன்னா கூப்பிடுங்க, நான் கன்ஃபார்மாக நான் என்ன கேம்ப்பு என்ன முகாம்னா நாங்கள் பண்ணுறோம். சமயத்துலேயும் சரி, அவர் முன்னாள் கவுன்சிலராக இருந்தப்பையும் சரி, எங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயமானவர். அப்போ நாங்கள் நல்ல ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த ஏரியா நல்ல ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அண்ணங்கிட்ட போய் கேட்டோம். அதனால் என்ன தம்பி நீங்கள் போடுங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ணன் போய் சந்தித்து வீட்டில் இன்விடேஷன் கொடுத்தோம். அவ்வளோ பொறுமையாக வாங்கி பார்த்து படிச்சுட்டு, தம்பி இந்த நிகழ்ச்சி எங்களுடைய வார்டில் நடக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணதுக்கு நன்றின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவுக்கும் சிறப்பித்து தந்ததுக்கு அன்னார் அவர்களுக்கு மீண்டும் கோவை மத்திய மாவட்டம் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அண்ணன் பரமசிவன், அவர் பார்த்தாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்திமயமாகவே தான் இருப்பார். எந்த நேரமும் அவரை சுற்றி நிறைய பேர் உதவி கேட்டு தான் பார்த்துருக்காங்க. யார் உதவி கேட்டு அவருடைய வாசப்படி எதிர்த்தாலும் அவங்களுக்கு நிறைவான உதவியை என்ன வேணும், எப்போ வேணும், எங்கே வேணும் கேட்டு செஞ்சு கொடுக்குறவர். வந்தவங்களை யாரையும் வெறுங்கையோடு அனுப்பாத ஒரு சிறப்பான ஒரு மனிதர் அப்படின்னா அந்த பரமசிவன் அவர்கள் தான். நாங்கள் போய் எளிய முறையில் தான் போய் சந்தித்தோம். தம்பி என்ன தம்பி, என்னை கேட்டு தான் நீங்கள் பேர் போடணுமா, நீங்கள் எங்கே பேர் போட்டாலும் சரி நான் உங்கள் நிகழ்ச்சி கட்டாயம் வருவேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மதிப்பளித்து இந்த விழாவிற்கு சிறப்பு தந்த பரமசிவன் அண்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் நம்ம மெடிக்கல் கேம்ப் பண்ணலாம், சரி எந்த மருத்துவமனையை தேர்ந்தெடுக்கலாம், யார் நம்ம கூப்பிட்டா வருவாங்க, யார் நல்லா நமக்கு ஒத்துழைப்பு தருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த துடிப்பு, மக்களுக்கு பொது சேவை செய்யணும், மருத்துவ சேவை செய்யணும், அது நிறைவாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்திலேயே சிறுக்கும் நம்ம விழா குழுவின் சார்பாக சர்வதேச தலைவரின் TR கவியரசு அவர்களுடைய வாழ்த்துக்களுடன் கோவை மத்திய மாவட்டம் வருக வருக என்று வரவேற்று நெஞ்சமிருந்த நல்வாழ்த்துக்களை பதிவு செய்கிறது. அதேபோல் சந்தானலட்சுமி அம்மா அவர்களை மேடையில் சிறிய உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம்.
உடன் வீட்டிற்கும் அனைவருக்கும் வணக்கம். 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர் சங்கம் கோவை மத்திய மாவட்டம் சிஎஸ்ஆர் மருத்துவமனை மற்றும் UDI நண்பர்கள் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாமை நாம் பள்ளியில் நடத்திக்கொள்வதற்கு மிகவும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் கேட்ட உடனே நான் அதிகாரிகளிடம் அனுமதியை பெற்று நம்ம பள்ளியில் நடத்தலாம் என்று கூறியிருந்தேன். அதேபோல் இந்த மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற அனைவரின் சார்பில் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் உள்ள அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் ரூபாய் 3000 பெற்றுத்தந்த ஒரே சங்கம் அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர் சங்கம். அடுத்ததாக நமது மதிப்பிற்குரிய இளம் தலைவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னமும் அவர் நல்லா எனர்ஜிக்காக இருக்கார். ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே திரும்ப அந்த கொரோனா தீவிரமாக இருக்குது. அப்பையும் அவர் போர்படை தளபதி போல் கோயம்புத்தூர்லாம் சுற்றி அடித்து எல்லாம் பண்ணி பார்த்தப்போ அப்பையும் அவர்கிட்ட ஒரு கோரிக்கை மனு வச்சோம். மாண்புமிகு தாயுள்ளம் கொண்ட ஐயா MK ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளர்கள், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு நடுத்தர வார இதழ் மாத இதழ் எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் 5000 ரூபாய் கொடுத்து எங்களுக்கு உதவிய மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த 5000 ரூபாய் கிடைப்பதற்கு எங்களோடு துணை நின்ற எங்களுடைய சர்வதேச தலைவர் டாக்டர் TR கவியரசு அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் திமுகவை சேர்ந்த முக்கிய நபர்கள் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் தமிழக முதல்வருக்கு அப்படிங்கிறத அவங்க நாலேஜுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு பண்ணுறோம். மேலும் அடுத்தபடியாக ஓகே சார், எங்களுடைய சர்வதேச தலைவர் டாக்டர் TR கவியரசு அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கிறார். எங்களுடைய சர்வதேச தலைவர் டாக்டர் TR கவியரசு அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கிறார். மதிப்புக்குரிய சகோதரி சுப்புலட்சுமி அக்கா அவர்களுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சால்வை அணிவித்து முன்னாடி இங்கே பாருங்க அப்படியே பாருங்க. ஒரு பொன்னாடை. இப்பொழுது விழாவின் தலைமையும் சிறப்புரையும் மாற்ற எங்கள் பாசத்துக்குரிய சர்வதேச தலைவர் டாக்டர் TR கவியரசு அவர்களை சிறிய உரையாற்ற இந்த பள்ளிக்கு தேவையான மருத்துவ கிட்டு 2 வருஷத்துக்கு தேவையான மருந்து பொருட்கள் அடங்கிய பொருட்களை தலைமை ஆசிரியர் அவர்களிடம் எங்களுடைய சர்வதேச தலைவர் அவர்களும் நமது சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இப்போது தலைமை ஆசிரியர் அவர்களிடம் வழங்குவார்கள். தலைமை ஆசிரியர் அதை அன்போடு பெற்றுக்கொள்ள கேட்டுகிறோம். இதற்கு உறுதுணையாக இருந்த முனைவர் அபு இக்பால் அவர்கள், அதாவது சமூக உதவி நல அறக்கட்டளை பொள்ளாச்சியில் சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாரு. அவரும் இந்த விழாவுக்கு வந்திருக்காரு. கோவை மத்திய மாவட்டம் சார்பில் அவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அவர் தான் இந்த மருத்துவ நிதி பெட்டகத்தை அவர் கொடுத்திருக்காரு. அவருக்கும் நம்ம விழா குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் ஓரிரு வார்த்தை நம்ம பள்ளி சொல்லுங்க. அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் CSR மருத்துவமனை மற்றும் YDI நண்பர்கள் சங்கம் சார்பில் நடக்க இருக்கின்ற இந்த மருத்துவ சேவை முகாமில் நானும் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றேன். மேலும் நான் ஒரு பத்திரிகையாளராக இருப்பதை நான் பெருமையாக இந்த இடத்தில் கருதுகிறேன். ஏனென்றால் கவியரசு போல அண்ணன்மார்கள் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறார்கள். இந்த கோவை மத்திய மாவட்டத்திலே நான் ஒரு பத்திரிகையாளர் சங்கத்தில் சின்ன பொறுப்பாளராக இருந்தாலும் நான் ஒரு அமைப்பை கட்டமைத்து ஒரு 15 ஆண்டு காலமாக செயல்படுத்தி வருகிறேன். இதுவரைக்கும் 1521 அரசு பள்ளிகளுக்கு இதை போன்ற மருத்துவ
முதலுதவி பெட்டிகளை வழங்கியிருக்கின்றேன். இது தமிழகம் முழுவதும் இதை செய்து கொண்டிருக்கின்றேன். நான் மேலும் இந்த ஒரு பத்திரிகை இந்த சங்கத்தில் இருப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பள்ளியினுடைய முதல்வருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக அண்ணனுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கடந்த ஆண்டு அப்துல் கலாம் ஐயா நிகழ்வு ஒன்று வச்சுருந்தோம், பிறந்தநாள் நிகழ்வு வச்சுருந்தோம். அதை புகையில்லா பொள்ளாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து முகாம் ஒன்று வச்சோம். ஒரு 2 லட்சம் கையெழுத்து வச்சோம். அண்ணன் நாளே வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா ஊடகங்கள்லேயும் வந்து எங்களை தெரியப்படுத்தினாங்க. மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும். நன்றி. திருக்குறள் எங்கள் உளவியல், திருவள்ளுவர் எங்கள் வாழ்வியல் என்ற தாரக மந்திரங்களோடு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய ஒன்றியத்தில் மட்டுமல்ல, சர்வதேச அளவில் தனது வெற்றி பாதையை அமைத்து சிறப்பானதொரு அமைப்பை ஏற்படுத்தி உலகம் முழுவதும் இந்த அமைப்பை வேறுபடச் செய்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர்கள் சங்கம் மற்றும் CSR மருத்துவமனை YDI நண்பர்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த மருத்துவ முகாமிற்கு தலைமை முன்னிலை வரவேற்புரை நன்றியுரை பொறுப்பேற்றிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வருகை புரிந்து இந்த விழாவை வரலாற்று சிறப்பு வாய்ந்த விழாவாக மாற்றிக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் வீடு இணைகள் கொண்ட உயர் திரு கார்த்திக் கே செல்வராஜ ஐயா, 72வது வார்டு மாமன்ற உறுப்பினர், கோவை மாநகராட்சி ஐயா அவர்களே, பால தண்டாயுதபாணி திருக்கோவிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் உயர் திரு பரமசிவன் ஐயா அவர்களே, பன்னாட்டு லைன்ஸ் இயக்கம் மற்றும் மகாகவி பாரதி இயக்கத்தினுடைய மண்டல தலைவர் உயர் திரு செந்தில்குமார் ஐயா அவர்களே, CSR மருத்துவமனையுடைய மருத்துவர் ஐயா கிரண் அவர்களே, இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களே, மற்றும் துவக்கம் முதல் இன்று காலை முதல் இன்று வரையிலும் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியை பற்றி கேட்டு வருகை தருவதற்கான அனைத்து விருப்பங்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற வருகை தர இருக்கின்ற கோவை மாநகராட்சியினுடைய வணக்கத்துரிய துணை மேயர் ஐயா ரா வெற்றி செல்வன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்துள்ள லயன்ஸ் கிளப்பை சார்ந்த பொறுப்பாளர்களே, மற்றும் நான் சார்ந்திருக்கின்ற அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர்கள் சங்கத்தினுடைய சர்வதேச அமைப்பின் பொறுப்பாளர்களே, நண்பர்களே, இங்கே வருகை தந்துள்ள அனைத்து அன்பு நல் உள்ளங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது இந்த அருமை பொழுதின் இனிய வணக்கத்தினை உரித்தாக்கி, இப்பேற்பட்ட ஒரு மருத்துவ முகாம் என்பது இந்த கோவை மாநகரிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது எண்ணி மிகவும் பெருமை அடைகின்றோம். அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர்கள் சங்கம் என்பது பத்திரிகையாளர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற, பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பை தருகின்ற ஒரு பத்திரிகையாளர்கள் சங்கம் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தியிருந்தாலும், எங்களுடைய நோக்கங்களுடைய அரசுக்கு நாங்கள் கொடுத்த நோக்கங்களில் சேவைகள் முதன்மையாக இடம்பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த அமைப்பு உருவாக்கி 9 வருடங்கள் முடியும் நிலையில் இன்னும் தொடர்ந்து நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். மருத்துவ முகாம்கள் கடந்த 8ஆம் தேதி கூட நாமக்கல் மாவட்டத்தில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. கண் சிகிச்சை முகாம், காது கேளாதோர் சிறப்பு சிகிச்சை முகாம் நடைபெற்றது.
தொடர்ந்து நாங்கள் மருத்துவ முகாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பல லட்சம் மரக்கன்றுகளை இதுவரையில் இந்த 9 வருடங்களாக நாங்கள் வைத்திருக்கிறோம். பல்வேறு ஏரிகளை தத்தெடுத்து அந்த ஏரிகளை தூர்வாரி அந்த ஏரிகளை பசுமை இயற்கை காடுகளாக மாற்றி இருக்கின்றோம். அதே போல கொரோனா காலகட்டங்களில் சுமார் 2 லட்சம் குடும்பங்களுக்கு நாங்கள் ஆரம்பம் முதல் நிறைவு பெறும் வரையில் 2 லட்சம் குடும்பங்களுக்கு தொடர்ந்து தமிழ்நாடு, இந்தியா முழுவதும், குவைத்து, உலக நாடுகள் முதற்கொண்டு, மலேசியா, சிங்கப்பூர் முதற்கொண்டு, லெபனான் முதற்கொண்டு, கத்தார் முதற்கொண்டு, நாங்கள் இலங்கை முதற்கொண்டு இந்த உதவிகளை, மருத்துவ உதவிகளை முதற்கொண்டு நாங்கள் செய்திருக்கிறோம். கொரோனா காலகட்டங்களில் உதவித்தொகை முதற்கொண்டு, வாழ்வாதார பொருட்கள் முதற்கொண்டு, உணவு முதற்கொண்டு, அனைத்து வகைகளை உடைமைகள் முதற்கொண்டு செய்திருக்கிறோம். மருத்துவம் முதற்கொண்டு செய்திருக்கிறோம். அதே போல தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட பள்ளிகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிகளுக்கு தேவையான மருந்து பொருட்களையும் மருத்துவ பொருட்களையும் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தொடர்ந்து நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய சேவைகளை பத்திரிகையாளர்கள் அமைப்பாக இருந்தாலும் பொதுமக்களின்றி பத்திரிகையாளர்கள் இல்லை என்ற நோக்கத்தை மற்றவர்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்களோ என்னவோ எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அதை தெளிவுபட புரிந்து கொண்டு பத்திரிகையாளர்கள் என்றால் பொதுமக்கள் இல்லாமல் பத்திரிகையாளர்கள் இல்லை, பொதுமக்கள் நலன் சார்ந்தவர்கள் தான் பத்திரிகையாளர்கள் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தொடர்ந்து நாங்கள் இந்த உதவிகளை, நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்பேற்பட்ட வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த முகாம் இன்னும் ஏராளமான முகாம்களை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். பல்வேறு சாதனையாளர்கள் இயங்கி கொண்டிருந்த இந்த தமிழ்நாட்டில் எங்களுக்கெல்லாம் ஒரு சாதனையாளர் விருது வராதா, எங்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் வராதா, எங்களுக்கெல்லாம் ஒரு அடையாளம் வராதா, எங்களுடைய பெயர் இந்த அழைப்பதில் இடம்பெறாதா, எங்களுக்கெல்லாம் மேடை கிடைக்காதா, எங்களுக்கெல்லாம் நாற்காலி கிடைக்காதா, எங்களையெல்லாம் கௌரவப்படுத்த மாட்டார்களா, எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பொருத்த மாட்டார்களா என்ற பல்வேறு சாதனையாளர்களை, கல்வியாளர்களை நாங்கள் கௌரவப்படுத்தி இதுவரையில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட விருதுகளை அவர்களுக்கு கொடுத்து நாங்கள் கௌரவப்படுத்தி இருக்கிறோம். எனவே உலக அளவில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பானது, பத்திரிகையாளர்கள் அமைப்பானது, தொடர்ந்து நாங்கள் இந்த நலத்திட்ட உதவிகளையும் நாங்கள் செய்வோம். அது மட்டுமல்ல, காவேரி அருகே குறுக்கே மேகதாது அணை கட்ட
அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர்கள் சங்கம் TJA சர்வதேச அமைப்பு கோவை மத்திய மாவட்டத்தின் சார்பில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இலவச பொது மருத்துவ முகாம். இந்த முகாம் சிறப்பாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்வேறு பொதுமக்கள் இதில் சிகிச்சை பெற்று ஆலோசனை பெற்று பயனடைந்து வருகின்றனர். இந்த மத்திய மாவட்டத்தின் சார்பாக, தலைமையின் சார்பாக மத்திய மாவட்டத்திற்கு எங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம். இப்பொழுது கடந்த ஆகஸ்ட் 15 சுதந்திர தின அன்று எங்களது அமைப்பின் மீது காழ்ப்புணர்ச்சியும் போராமை கொண்டும் ஒரு வதந்தியை கிளப்பி வந்தனர். அதற்கு விளக்கம் கொடுக்கும் வகையில், உண்மைத்தன்மையை தெரிவிக்கும் வகையில் இப்பொழுது நாங்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பை உருவாக்கியிருக்கிறார்கள். அன்றைக்கு நீங்கள் அனைவரும் வாட்ஸ்அப்பில் பார்த்திருப்பீர்கள். இந்த அமைப்பு TJA உருவாகி இவ்வளவு வருடங்கள் ஆனாலும் எந்த ஒரு தவறுகளையும் செய்யாத வண்ணம்தான் இதுவரையிலும் நாங்கள் நிர்வாக கட்டமைப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் வேண்டுமென்றே ஒரு பொய் திட்டமிட்டு பரப்பப்பட்டது. என்னவென்றால், திருப்பூரிலே 3 செய்தியாளர்கள் சேர்ந்து அரிசி ஆலை உரிமையாளரை மிரட்டி 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டனர், காவல் நிலையத்தில் ஒப்படைப்பு, கைது அப்படி என்று பொய்யான ஒரு போலியான செய்திகளை, பதிவுகளை வாட்ஸ்அப்பில் கையிலாகாத ஒரு சில பத்திரிகையாளர்கள் பகிர்ந்தனர். அதனுடைய உண்மைத்தன்மை என்னவென்றால், ஒரு இறப்பு ஆகிறது. அந்த இறப்பிற்கு எங்களுடைய அமைப்பை சார்ந்த இருவரும், வேறொரு அமைப்பை சார்ந்த ஒருவரும், 3 பேரும் சேர்ந்து அந்த இறப்பிற்கு சென்று கொண்டிருந்த வேளையில் அந்த வழியில் உள்ள ஒரு அரிசி ஆலையில் புகை மண்டலமாக காட்சியளித்தது. புகை சென்று கொண்டிருந்தது அந்த புகை கூண்டின் வழியாக. இதை பார்த்த நமது செய்தியாளர்கள் அதிர்ச்சியடைந்து, இன்று ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும் தருவாயில் இந்த தொழிற்சாலை, அரிசி ஆலை எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றது அப்படி என்று பார்த்துவிட்டு அதிர்ச்சி அடைஞ்சு ஒரு ஃபோட்டோவை எடுத்திருக்கிறாங்க, புகைப்படத்தை வெளியே நின்று. அதுவும் எங்களுடைய அமைப்பை சார்ந்த இருவர்கள் வண்டியின் மீது, அவர்களுடைய சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது உட்கார்ந்து கொண்டு புகைப்படத்தை எடுத்திருக்கிறார்கள் வளைவில், அதனுடைய மெயின் கேட்டில். ஒருவர், வேறொரு அமைப்பை சார்ந்தவர், அதனுடைய வாசப்படியில் சென்று ஒரு புகைப்படத்தை எடுத்திருக்கிறார். இவ்வளவுதான் நடந்தது. அங்கு அரிசி ஆலையில் ஒருவர் பார்த்துவிட்டு, நீங்கள் யார், எதற்காக புகைப்படம் எடுக்கிறீர்கள் என்று அவர்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம். இதை தெரிவிக்கும் வண்ணம் அரிசி ஆலை உரிமையாளர் காவல் நிலையம் செல்லவில்லை, எங்களுடைய செய்தியாளர்கள், அமைப்பை சார்ந்தவர்கள் தான் காவல் நிலையம் சென்றார்கள். அப்பொழுது உடனடியாக எங்களுடைய நிர்வாகிகள் காவல் நிலையத்துக்கு சென்று அவர்கள் எங்களுடைய புகார் செய்தனர். எங்கள் நிர்வாகிகள் புகார் செய்தனர். இதுபோல் இன்று விடுமுறை, அரசு விடுமுறை, இந்த அரசு விடுமுறையில் தொழிற்சாலை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று புகார் செய்தனர். அதை நாங்கள் புகைப்படம் எடுக்கும்போது அங்கு சிறிது வாக்குவாதம், சலசலப்பு ஏற்பட்டது என்றும் பதிவு செய்திருக்கிறார்கள் காவல் நிலையத்தில். உடனடியாக அரிசி ஆலை உரிமையாளர்களை காவல் நிலையத்தால் அழைக்கப்பட்டு, இரு தரப்பிலும் மீதும் நீங்கள் என்ன செய்தீர்கள், நீங்கள் என்ன பேசினீர்கள் என்று காவல் நிலைய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் உடனே விசாரணை மேற்கொண்டு காவல் நிலைய அதிகாரிகளே கண்டிப்பு செய்திருக்கிறார்கள். நீங்கள் இன்று அரசு விடுமுறை, எதற்காக நீங்கள் தொழிற்சாலையை நீங்கள் இயக்கினீர்கள் என்று அவர்களிடம் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை செய்தனர். அதே போல எங்களுடைய நிர்வாகத்தை சார்ந்தவர்களையும், நீங்கள் உள்ளே எதற்காக நீங்கள் சென்று புகைப்படம் எடுத்தீர்கள் என்று கேட்டபொழுது, எங்களுடைய நிர்வாகிகள், வேறு ஒரு சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் தான் போனது,
எங்களுடைய சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் அது உள்ள அந்த மெயின் கேட்டு வழியாக கூட போகலை. அவங்க வந்து வெறும் அந்த ரோட்டில் நின்றுட்டு வண்டி மேலே உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கிறாங்க. அந்த கூண்டு வந்து வெளியே தான் இருக்குது. அந்த கூண்டு வழியாக போகிற புகையை வந்து வெளியேந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை வந்து காட்டியிருக்கிறாங்க மொபைலில். சார் நாங்கள் இதை தான் இந்த பாருங்கள் இந்த வெளியேருந்து எடுத்தோன்னு. வேறு ஒரு அமைப்பை சார்ந்தவர் அந்த கேட்டாண்ட போயிட்டு நின்று கொஞ்சம் உள்ளேருந்து கேட்டாண்ட நின்று பார்த்தா அந்த உள்ள எல்லாமே அந்த மெயின் டோர் வழியாக தெரியும். அதை ஃபோட்டோ எடுத்திருக்கிறாரு. அதை எல்லாம் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க ஸ்டேஷனில். அப்படியா, சரி, நீங்கள் போனதும் தப்பு, நீங்கள் அந்த கேட்டு உள்ள என்ட்ரன்ஸ் வரலையும் போனது தப்பு, நீங்களும் அரசு பொது விடுமுறையில் நீங்களும் ஆளை இயக்கினது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் சமாதானப்படுத்தி எந்த ஒரு புகார் மனு இல்லை. 2 தரப்புலையும் கொடுக்கல, எங்கள் தரப்புலையும் கொடுக்கல, அவங்க தரப்பையும் கொடுக்கல. புகார் மனு கிடையாது, ஒரு சிஎஸ்ஆர் கிடையாது, ஒரு எஃப்ஐஆர் கிடையாது, எதுவுமே இல்லை. உடனே 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு சமாதானம் ஆகிட்டு 2 பேரும் வாக்குவாதம் தான், சலசலப்பு தான் ஏற்பட்டுச்சு அந்த இடத்துல. அதை அந்த காவல் நிலையத்தில் சமாதானம் ஆகிட்டு கை கொடுத்துட்டு கட்டி பிடிச்சி 2 பேரும் பரஸ்பரமான உறவை ஏற்படுத்திக்கிட்டு எங்கள் தரப்பும் சரி, வேறொரு அமைப்பை சார்ந்தவர் என் கூட இருந்தாருங்களா அவரும் சரி, அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் இருக்கு இல்லைங்களா, அவங்க எல்லாமே சேர்ந்து ஒரே உணவகத்தில் சென்று உணவு அறிஞ்சிருக்கிறாங்க. மதியம் 2 மணிக்கு, இது ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2 மணிக்கு. எனக்கு அந்த தகவல் முடிகிற தருவாயில் எனக்கு தகவல் வந்தது. நான் உடனே கூப்பிட்டு அதை என்னன்றது கேட்டு விளக்கம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இது நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டாச்சு. 3 மணிக்கெல்லாம் 3:30க்கெல்லாம் எல்லாருமே உணவு அறிஞ்சிட்டு எல்லாமே உணவு ஒரே ஹோட்டலில் உட்காந்து எல்லாருமே அண்ணன் தம்பி சார் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான். இதோட முடிஞ்சுது. இதில் என்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, காவல் நிலையத்தில் அந்த 3 பேர் நாங்கள் பத்திரிகையாளர்கள்னு சொல்லும்போது, நாங்கள் அதனால தான் போய் புகைப்படம் எடுத்தோன்னு சொல்லும்போது, காவல் அதிகாரி என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த ஐடி கார்டை வாங்கி ஃபோட்டோ எடுத்திருக்கிறாரு. எடுத்துகிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகையாளர், இவங்க 3 பேரையும் அவருக்கு தெரிய காணும், அவருக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகையாளருக்கு அனுப்பியிருக்கிறார். இவங்க 3 பேரும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அந்த திறமையான பத்திரிகையாளர், அந்த நல்லெண்ணம் கொண்ட ஒரு பத்திரிகையாளர் அந்த அனுப்பினார் இல்லையா, அவரு தான் எனக்கும் தகவல் எனக்கும் அனுப்பிவிட்டு அவரு தான் தகவல் எனக்கும் சொன்னது. எனக்கு சொன்னதோட அவர் நின்றல. அவர் வந்து எங்கள் சங்கத்தோட செய்தி தொடர்பாளராக, அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளராக இருக்கிறாரா என்னன்னு எங்களுக்கு தெரியல. அவர் வந்து ஒரு சில பத்திரிகையாளருக்கு அனுப்பிவிட்ருக்காரு. பாருங்கள் இதுங்க அதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோடிப்பு அப்படியே 28வது சுதந்திரம் இவர் தான் சுதந்திரம் போராடி வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு அனுப்பி, அதை வந்து நான் ஏதோ போயிட்டு அப்படியே 2 லட்சம் கேட்டு மிரட்டினாங்களாம், எஃப்ஐஆர் போட்டாங்களாம், சிறைப்படுத்திட்டாங்களாம் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. அது வந்து என்ன காரணம் அப்படின்னா, எங்கள் அமைப்பு வந்து குறிப்பாக திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பல்வேறு சமூக பணியை நாங்கள் செஞ்சுட்டே வரோம். எந்த பத்திரிகையாளர் சங்கமும் அந்த மாதிரி வந்து செஞ்சாங்களான்னா எனக்கு தெரியல. இது பொது அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட், இது காவல்துறை அதிகாரிகள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட், நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு கிடையாது. தொடர்ந்து சமூக சேவை செய்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியை கருத்தில் கொண்டு எங்கள் அமைப்பின் மீது, ஏன்னா நாங்கள் நிர்வாகம் எப்படி பண்ணுறோன்னு எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் வெளிப்படையான நிர்வாகம், பொதுமக்கள் இல்லைன்னா பத்திரிகையாளன் கிடையாது, பொதுமக்களுடைய நலனுக்காக தான் பத்திரிகையாளன். அதை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், பொதுமக்களுக்கு நிறைய சர்வீஸ் செய்கிறோம். இப்போ கூட மருத்துவ முகாம் இங்கே நடந்துட்டுருக்கு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூரில் இப்போ நடத்திருக்கு. அந்த விழா திடல்லேருந்து தான் நான் பேசுகிறேன், இந்த ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறேன். இப்போ போன 8ஆம் தேதி நாமக்கல் மாவட்டத்தில் மருத்துவ முகாம் நடந்தது. தொடர்ந்து நாங்கள் வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இது வந்து தொடர்ந்து ஒரு பத்திரிகையாளர் சங்கம் தமிழ்நாட்டில் ஒரு சர்வதேச அமைப்பு தமிழ்நாட்டில் ஒன்று இயங்கி கொண்டிருக்குது. அது எங்கள் அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர் சங்கம். இது வந்து நாங்கள் தொடர்ந்து சர்வீஸ் செய்கிறதால போராமை நிறைய போராமை. அந்த போராமையை எதில் வெளிப்படுத்த முடியல அவங்களால. நான் ஒன்று சொல்கிறேன், உண்மைத்தன்மை ஆராயாமல் செய்தி வெளியிடுறங்கள கேவலமாக இல்லையான்னு நான் கேட்குறேங்க. ஒரு கேவலமாக இல்லையா? அரிசி ஆலை உரிமையாளர் உங்களுக்கு சொன்னாரா இந்த மாதிரி வந்தாங்க செஞ்சாங்கன்னு? அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கா உங்ககிட்ட? இல்லை ஒரு காவல்துறை அதிகாரிங்க சொன்னாங்களா அவங்க கூட இருக்க ஸ்டேட்மெண்ட்டு? எந்த தன்மையில் அந்த மாதிரி ஒரு ஃபார்வேர்டு மொபைல் இருந்தால் எதனாச்சும் ஃபார்வேர்டு பண்ணிடலாமா? எங்களுக்கு டைப் பண்ண தெரியாதா? எங்களுக்கு மொபைல் இல்லையா? எங்ககிட்ட மொபைல் இல்லையா? நாங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டால் போகாதா? நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டால் ஃபார்வேர்டு ஆகாதா? இந்த மாதிரி வந்து ஒரு 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 அற்பத்தனமான ஒரு போக்கு. வேறு வழி தெரியல அவங்களுக்கு. எங்களை ஒடுக்கணும். ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. களத்தில் வந்து சந்திங்க. நாங்கள் எப்படி செய்கிறோம், நாங்கள் எப்படி நிர்வாகம் செய்கிறோம், எங்கள் நிர்வாகிகள் எப்படி திறம்பட செய்கிறாங்க, பொதுமக்களுக்காக பத்திரிக்கையாளர் நலனுக்காக நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி முடிஞ்சால் செய்யுங்க. உங்களெல்லாம் 4 பேருக்கு தமிழ்நாட்டில் தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறது, சும்மா ஃபார்வேர்டு பண்ணுறங்க. ஃபார்வேர்டு பண்ணுறவங்களாம் ஒரு பத்திரிக்கையாளனா ஐயா? ஃபார்வேர்டு பண்ணுறவன் பேருக்கு பத்திரிக்கையாளனா?
ஒரு மொபைலில் வாட்ஸ்அப்பில் வருது, யாரோ ஒருத்தன் போடுறான், அதை தூக்கி ஃபார்வேர்டு பண்ணுறது ஒரு பத்திரிக்கையாளனா? ஃபஸ்ட்டு ஃபார்வேர்டு பண்ணுறது வந்து பத்திரிக்கையாளன் கிடையாது. நாகரிகமாக நடந்துக்குங்க. நாங்கள் எப்படி பொதுமக்களுக்கும் பத்திரிக்கையாளருக்கும் இந்த அரசுக்கும் எந்த அரசு அமைஞ்சாலும் நாங்கள் எப்படி அரசுனுடைய நிபந்தனைகளை நாங்கள் பின்பற்றி எப்படி நாங்கள் இந்த அமைப்பை நிர்வாகம் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி உலகமுல்லாம் இந்த அமைப்பு இருக்குது. அதனால தான் எல்லாமே வாய் வயிறுலாம் எரியுது உங்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன், உங்களால் முடிந்தால் களத்தில் வந்து நின்று நீங்கள் வந்து எங்களோட சேலஞ்ச் பண்ணி போங்க, ஒன்றும் தப்பு இல்லை, வாழ்த்துறோம். ஆனால் இந்த மாதிரி ஃபார்வேர்டெல்லாம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காது. 15ஆம் தேதி 3 மணிக்கு முடிஞ்சுது, சாப்பிட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து மாமச்சான் அண்ணன் தம்பின்னு கட்டி பிடிச்சி சாப்பிட்டு வந்துட்டான், சாப்பிட்டு எல்லாம் கை கொடுத்துட்டு வந்துட்டான். இதை இன்னமும் ஃபார்வேர்டு பண்ணிகிட்ருக்குறான். இந்த கேவலத்தை எங்கே போய் சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. இன்னும் ஃபார்வேர்டு பண்ணிகிட்ருக்குறான். இன்னும் ஃபார்வேர்டு பண்ணுங்கள், இன்னும் 1 வருஷம் ஃபார்வேர்டு பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் வளர்ந்துட்டு தான் இருப்போம், நாங்கள் நின்றுட்டு தான் இருப்போம். உங்களுடைய போராமைக்கு இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஒருபோதும் வந்து பின்வாங்கிட மாட்டோம். எங்களுடைய களப்பணி வழக்கம் போல் தொடரும். எனவே தயவு செய்து சொல்கிறேன், இளம் பத்திரிகையாளர்கள் இருக்குங்க, மூத்த பத்திரிகையாளர் இருக்கிறீங்க, தயவு செஞ்சு எங்கள் அமைப்பு சார்பாக ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன். ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு பகிரி வருது அப்படின்னா அதை தயவு செஞ்சு அந்த தகவலை வந்து உண்மையாக பொய்யான்னு சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அதை தெரிஞ்சு பகிருங்க. எங்கள் மேலே தவறு, என் மேலே தவறு இருந்தால் கூட தயவு செஞ்சு அதை வாட்ஸ்அப்பில் போடுங்க, தவறே கிடையாது. ஆனால் தவறு இல்லாத பட்சத்தில் யாரோ ஒருத்தன் சொன்னான், மூடம் கண்ணு இல்லாதவன் எவனோ ஒருத்தன் அனுப்பிவிட்டான், இப்படி தடவி கிடவி மொபைல் அனுப்பிவிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு எவனோ ஒருத்தன் முட்டாள் டைப் பண்ணான், அவன் அனுப்பிவிட்டான். அதை திரும்பவும் சேர்ந்து நீங்களும் சேர்ந்து முட்டாளாகாதங்க. உண்மைத்தன்மை என்னவோ அதை பார்த்து பரிசோதித்து அதை ஒரு டைம் 2 டைம் விசாரணை செய்து வெளியிடுங்க. அவன் தான் பத்திரிகையாளன். ஃபார்வேர்டு பண்ணுறவங்களாம் பத்திரிகையாளன் கிடையாது என்பதை தெரிவித்துக்கொண்டு, இன்னும் தொடர்ந்து வாங்க களத்தில் மக்களுக்காக அரசோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொண்டு மக்களுக்காக பத்திரிகையாளருடைய நலன் சார்ந்து களத்தில் என்றென்றும் டிஜேஏ நிற்கும். நீங்களும் நின்று களமாடுங்கள், வெற்றி வாகி சூடுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கோவையில் இருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.